وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள், அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுடைய வீட்டிலே அவன் விரும்பக்கூடிய ஒரு சஃபையிலே ஒன்று சேர்த்திருக்கிறான். எவ்வாறு இந்த இடத்தில் அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்தானோ அதுபோல நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அதே போல எந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய சஃபையில் இருக்கிறோமோ அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாளை மறுமையில் அவர்களுடைய ஹவுதுல் கௌசரில் நீரருந்தி அன்னாரோடு சுவர்க்கத்திலே வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் ரபீஉல் அவ்வல் மாதம் எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மரணித்த மாதம். இந்த மாதத்தில் பல நிகழ்வுகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டதும் இதே போன்ற ஒரு ரபீஉல் அவ்வல் மாதத்தில். அங்கே முதலாவது மதீனாவிலே குபா மஸ்ஜிதை அமைத்ததும் இது போன்ற இதே ரபீஉல் அவ்வல் மாதத்தில். எனவே பல சிறப்பம்சங்கள். ரபீஉல் அவ்வல் என்றாலே அர்த்தம் முதல் வசந்தம், முதல் வசந்தம், வசந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் வசந்தமாக அருளாக அனுப்பப்பட்டவர்களை அல்லாஹ் அவர்கள் பிறப்பதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். இந்த மாதத்திலே ஏனைய காலங்களை விட இந்த மாதத்தில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றது. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி வர்ணனைகள், அவர்களை பற்றிய பல விடயங்களை சுமார் 189 தலைப்புகளில் ஒவ்வொரு விடயமாக நபியுடைய பேச்சு எப்படி இருக்கும், நபியுடைய சிரிப்பு எப்படி இருக்கும், உண்மையிலே நபியுடைய முகத் தோற்றம் அதையும் நாம் சொல்ல வேண்டும். எப்பொழுதும் தபஸ்ஸும் புன்னகை பூத்தவர்களாக இருப்பார்கள். மலர்ந்த முகம், புன்னகையோடு இருப்பார்கள். கடுகடுத்த முகமுடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. எனவே நபியுடைய முகம் எப்படி இருக்கும், முகப்பாவனை, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய பணிவு, அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய சிரிப்பு, அவர்களுடைய தூக்கம், அவர்களுடைய இப்படியாக பல்வேறுபட்ட தலைப்புகளில் தொகுத்திருக்கிறார்கள். எல்லா தலைப்புகளையும் இந்த குறிப்பிட்ட நாளில் பேச முடியாது. எனவே 12-11 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையில் நேற்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு சாப்பிடுகிற முறை எப்படி என்ற விடயம் பார்க்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. அந்த வகையில் அதே தொடரில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடு. இந்த தலைப்பை சொல்லும் பொழுது பெரும்பாலும் இது அநேகமாக எல்லா காலங்களிலும் நாங்கள் பேசுகிற தலைப்பு தான். ஏனையவைகள் புதிதாக இருந்தாலும் இந்த விடயம் பொதுவாக நபியுடைய வணக்க வழிபாடுகள், ஃபர்லான சுன்னத்தான வணக்கங்களை பற்றி நாம் அதிகமாகவே பேசுகிறோம், அநேகமாக தெரியும். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தலைப்புக்கு கீழால் கொண்டு வந்திருக்கக்கூடிய விடயம் சுமார் 26 ஹதீஸுகளை முதலாவது நபியுடைய இபாதத் என்ற தலைப்புக்கு கீழால் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நபியுடைய இரவு வணக்கம் மிக குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபியுடைய இரா வணக்கம், கியாமுல் லைல், இரவு வணக்கம். இரவு வணக்கம் என்கிற நேரம் இஷா தொழுகையில் இருந்து, இப்போ நாம் தொழுது விட்டோம், இதிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தொழுகின்ற எல்லா தொழுகைகளையும் உள்ளடக்கி கொள்ளும். இந்த கியாமுல் லைல், நபியுடைய இரவு வணக்கம், குறிப்பாக இரவு தொழுகை எப்படி இருந்தது என்பதை மிக அழுத்தமாக பேசியிருக்கிறார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துக்களை எப்படி அவர்கள் தொழுவார்கள் என்ற விடயம், அதிலும் குறிப்பாக
சுன்னா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துக்கள் என்று சொல்லப்பட்ட அந்த சுன்னத்துக்கள் குறிப்பாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள், அதே போல துஹருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள், துஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்காத், இஷாக்கு பிறகு 2 ரக்காத்துகள். ஏனையவைகள் கைர் முஅக்கதாவாக வரும். வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான சுன்னத்தாக இந்த 10 ரக்காத்துகள், அதாவது ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத், துஹருக்கு முன்னால் 2, துஹருக்கு பின்னால் 2, அசருடைய அதாவது இது இதில் வரவில்லை, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, மொத்தமாக இந்த 10 ரக்காத்துகள். அதனால் ஏனைய மக்ரிபுக்கு முன்னால் தொழக்கூடியது, அசருக்கு முன்னால் தொழக்கூடியவை, அதே போல் இஷாவுக்கு முன்னால் தொழக்கூடியது, இவைகள் எல்லாம் இல்லை என்பதல்ல, இவைகளும் சுன்னத்தான தொழுகைகள். நான் இங்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஹதீஸுகளை நான் சொல்கிறேன். அத்தோடு வீட்டிலே தொழுவது சம்பந்தமாக, வீட்டில் சுன்னத்தான தொழுகைகள் தொழுவது மிக ஏற்றம் என்ற செய்தியையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். சுன்னத்தான தொழுகைகள் தொழுவதற்கு மிக ஏற்றமான இடம் வீடுதான். ஃபர்தான தொழுகை அது மஸ்ஜிதில் தான் ஆண்கள் தொழ வேண்டும், அந்த செய்தியும் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஹா தொழுகை எப்படி அமைந்தது என்ற விடயம், பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு இபாதத் என்ற பகுதிக்குள் தான் அதுவும் சேரும். தனி தலைப்பாக எழுதியிருக்கிறார்கள், நபியுடைய நோன்பு எப்படி அமைந்தது என்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே முதலாவது விடயத்துக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் என்கிற நேரம், இது பொதுவாக பரிச்சயமான ஒரு தலைப்பாக இருப்பதனால் இதில் நுணுக்கமான ஒரு சில விடயங்களைத்தான் நான் அடையாளப்படுத்தப் போகிறேன். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், வணக்கம் என்றால் என்ன? இபாதத். இபாதத் என்றால் தஅப்புதன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வணங்குதல் என்ற அடிப்படையில் வணக்கமாக செய்வது, தேவையாக அல்ல. உண்ணுதல், பருகுதல், பிரயாணம் செய்தல், வெளி தேவைகளுக்கு போவது, வியாபாரம் செய்வது, இவைகள் எல்லாம் தேவை, இவைகள் அன்றாட நடவடிக்கைகள். இபாதத் என்றால் வுது எதற்காக செய்கிறோம்? பசி வந்ததற்காக வுது செய்கிறோமா? தொழுவது எதற்காக? அல்லாஹ் தொழச் சொல்லி இருக்கிறான், தொழுகிறோம். இபாதத் என்று வருகிற நேரம் அதற்குரிய வரையறை, அதனுடைய அளவு, காலம் அது அல்லாஹ்வினால் நிர்ணயம் செய்யப்பட்டது. இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத், இது 4 தான் தொழ வேண்டும், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதில் யாருக்கும் கூடுதல் குறைவு செய்ய முடியாது, இதை வேற நேரத்திற்கு மாற்ற முடியாது, கியாமத்து நாள் வரும் வரைக்கும் யாருக்கும் இது செய்ய முடியாது. எனவே அதனுடைய காலம், அதனுடைய அளவு, அனைத்து முறை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் ரசூல் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வணக்கமாக நாங்கள் மேற்கொள்ளக்கூடியவை அவைதான் இங்கு பேசப்படக்கூடிய ஒரு பகுதி. மற்ற பகுதியையும் சொன்னால் பொருத்தம் என்று நினைக்கிறேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இரண்டு விதமான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம். ஒன்று இருக்கிறது வணக்க வழிபாடுகள் என்ற ஒரு பகுதி. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், உது செய்கிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம், நபி மீது ஸலவாத்து சொல்கிறோம். இப்படியாக அது ஒரு தொடர். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது அன்றாட செயற்பாடுகள். அன்றாட செயற்பாடுகள் இதில் அனைவரும் சமம், முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அன்றாட வளமையான செயற்பாடுகள், தூங்குதல், எழும்புதல், நாங்கள் பாதையில் நடந்து செல்வது, பிரயாணம் செய்வது, உடை உடுப்பது, வெளி தேவைகளுக்காக செல்வது, இது போன்ற விடயங்கள் அன்றாட செயற்பாடுகள். 2 பகுதி. ஒன்று இருக்கிறது அடிப்படை வணக்கங்கள், மற்றொன்று அன்றாட செயற்பாடுகள். நான் சொல்ல வருகிற விடயம் என்னால் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்த, இதற்கு ஷமாயிலு திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்த நபியுடைய வர்ணனை என்பதால் அந்த பேர். சரியாக அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகள், அவர்களை பற்றி முழுமையாக. அப்படி என்றால் அவர்களுடைய அன்றாட எத்தனையோ செயற்பாடுகள் எல்லாம் அங்கே வருகின்றன. இவைகளையெல்லாம் கேட்டுவிட்டு நபி இப்படி தூங்கினார்கள், இப்படி பிரயாணம் செய்தார்கள், இப்படி சிரித்தார்கள், இப்படி தூங்கினார்கள், அவர்களுடைய பாதனை இப்படி இருந்தது, உடை இப்படி இருந்தது, முடி இப்படி இருந்தது என்று கேட்டுவிட்டு செல்வதற்கல்ல. இவைகள் போன்று இதே போன்று எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். நபி எவ்வாறு நடந்தார்கள்? சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே நபியுடைய நடை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது, அதை பற்றி நான் இங்கு சொல்ல வரவில்லை, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு விடயத்தை சொல்கிறேன். கானத் மிஷ்யத்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா துஷ்பிஹு மிஷ்யத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா நடையை பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, நபியுடைய நட மாதிரியே இருக்கும். பொதுவாக வாப்பா மாதிரி மகன் நடப்பார், வாப்பாட பேச்சு மாதிரி மகன்ட பேச்சு இருக்கும், உம்மை மாதிரி பிள்ளைகள் இருக்கும், அது வளம். அந்த வகையில்
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி நடக்கிறாங்கன்னு அது நியாயம். இங்கே சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடையை பார்த்து, அவங்களுடைய நடை எப்படி என்றால், ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், ஒரு பள்ளம் பணிவான ஒரு இடத்தை நோக்கி ஒருவர் நடக்கும் பொழுது எப்படி நடப்பாரோ அப்படி ஒரு பணிவான நடையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தந்தையுடைய நடை போன்ற அவர்களுக்கு நடை வந்தாலும் அங்கே ஹபீபுடைய, யார் அவர்கள், ஒரு புறத்தில் தந்தை, மறுபுறத்தில் முழு ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருளாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவை ஈமான் கொண்டது போல நபியை ஈமான் கொள்ளாமல் ஈமான் பூர்த்தியாகாது, அவர்களை பின்பற்ற வேண்டும். எனவே அந்த வகையில் நபியுடைய நடை போன்றே நான் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். யாராவது ஒருவர் நபியுடைய நடையை படித்து, இது நபியுடைய நடை, இவ்வாறு தான் நான் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவருடைய நடையை மாற்றிக்கொள்வாராக இருந்தால் இது ஒரு சுன்னாவாக, நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாக அமையும். இப்படியாக ஒவ்வொன்றையும் நபி அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் தூங்கினார்கள். பொதுவாக ஒன்று நாங்கள் விலை கொள்ளணும், எங்களுடைய அன்றாட செயற்பாடுகள் வணக்கமாக மாறுவதற்கு இரண்டு அடிப்படை இருக்கிறது, இரண்டு விஷயங்கள். ஒன்று நீயத், நீயத் சீராக இருக்க வேண்டும், நல்ல நீயத்தோடு அது செய்யப்பட வேண்டும். ரெண்டாவது தரீக்கத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய வழிமுறை பிரகாரம் செய்ய வேண்டும். எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சொர்க்கத்தில் நான் ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு மனிதனை பார்த்தேன், அவன் அதாவது உருண்டு புரண்டு கொண்டிருக்கிறான் சந்தோஷத்தால். எதற்கு இவனுக்கு இவ்வளவு பெரிய அருட்பாக்கியம்? பாதையிலே பாதசாரிகளுக்கு இடையூறாக இருந்த ஒரு மரம் அல்லது ஒரு மரத்தின் கிளை, மக்கள் கஷ்டப்படுறாங்க, போகிறவாறு எல்லாரும் குடிஞ்சு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு போகிறாங்க. இவர் பார்த்தார், இது நான் அல்லாஹ்வுக்காக செய்யும், நல்ல நியத்தோடு, மக்கள் சுதந்திரமாக சிரமம் இல்லாமல் போக வேண்டும், நான் அல்லாஹ்வுக்காக இதை செய்கிறேன் என்று வெட்டினார். அல்லாஹ் இந்த ஒரு செயலை கபூல் செய்து அல்லாஹ் சொர்க்கத்தில் மிக பெரும் பாக்கியத்தை கொடுத்தான். அன்றாட செய்தி, இதை யாரும் பெரிய வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க. ரோட்டில் இருக்கிற மரத்தை வெட்டுறது, பாதையில் இருக்கிற ஊத்தியை அங்கிட்டு எடுத்து போடுறது, நல்ல நீயத்தோடு அல்லாஹ்வுக்காக, யாரும் பேருக்கு புகழுக்கல்ல, நல்ல நீயத்தோடு நபியுடைய வழிப்பிரகாரம் தூங்குகிறோம். எங்கட வளமையா தூக்கம் உடம்புக்கு ஆரோக்கியம். எல்லாரும் தூங்குற மாதிரி தூங்கினோம் நன்மை கிடைக்காது. ஒருத்தர் தூங்குறாரு, தூங்கக்குள்ள முதலாவது என்னுடைய உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது, உடம்பு அதுக்கு ஒரு ஹக்கு, ஒரு கடமை இருக்குது. அது தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்கினால் அதற்கு அதை கொடுத்தால்தான் அது ராகத்தாக இருக்கும். அடுத்த நாள் வேலைகளை உற்சாகமாக செய்யலாம். எனவே உடம்புக்கு ராகத்தளிக்க வேண்டும். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களது தூக்கத்தை உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம்னு குர்ஆன் சொல்லுது. இந்த வகையில் உடம்புக்கு ஆரோக்கியம் அளிக்க ஃபஜ்ருக்கு நேர காலத்தோடு தஹஜ்ஜுதுக்கு எழும்புவதற்காக நீயத்தோடு தூங்குகிறார். நபியுடைய முறை பிரகாரம் வுது செய்து கொண்டு வலது கையை வலது கன்னத்தில் முறையாக நபியுடைய வழிமுறைகள் அங்கே பின்பற்றப்படுகிறது. இந்த அடிப்படையில் தூங்கினால், இவர் தூங்கி எழும்பும் வரைக்கும் தூங்கினார், அவருடைய தேவை நிறைவேறுகிறது, மறுபுறத்தில் அது வணக்கமாக எழுதப்படுகிறது. இப்படியாக எங்களுடைய பிரயாணம், எங்களுடைய வெளித்தேவை அத்தனையும் அன்றாட செயற்பாடுகளை நல்ல நீயத்துடன் நபியுடைய வழிப்பிரகாரம் செய்கின்ற போது அது வணக்கமாக மாறும் என்ற பகுதியை நாங்கள் புரிந்து கொள்வோம். இப்பொழுது விடயத்துக்கு வருகிறேன். இது எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை நாம் படிக்கின்ற இந்த அத்தனை தலைப்புகளிலும் நபியை நாங்கள் இப்படி நல்ல நீயத்தோடு முறையாக அந்த வழிமுறைகளை பின்பற்றி செய்கின்ற நேரம், ஒருவர் தலைவாருகின்ற போது நபி இப்படித்தான் முடிவார்ந்தார்கள். நடுவாக பிரித்து இப்படி இரண்டு பக்கவுமாக வாருவார்கள், எண்ணெய் வைப்பார்கள், அந்த நீயத்தோடு செய்கிறார். இது என்னுடைய ஹபீபுடைய சுன்னத், இந்த நபியுடைய வழிமுறை. நான் அந்த நீயத்தோடு செய்கிற பொழுது அது நன்மையாக மாறும். எனவே அன்றாட செயற்பாடுகளை வணக்கமாக, வாழ்வே வணக்கம் என்பார்களே, வாழ்வே வணக்கம், வாழ்வே வணக்கமாக மாறுவதற்கு முழு நேரமும் இபாதத்தில் ஈடுபட இயலாது. அடிப்படை வணக்கங்களோடு இருக்கையில் ஒரே தொழுது கொண்டு ஓதிக்கொண்டு அப்படி முழுமையாக இருக்க இயலாது. அப்படினால் எங்களை 24 மணி நேரமும் இந்த வணக்க வழிபாடுகளோடு அன்றாட செயற்பாடுகள் இந்த முறைக்கு வருகின்ற போது அவைகளும் வணக்கமாக நல்லமலாக மாறும். எனவே அப்படியாக நாம் அமைத்துக் கொள்ள முயற்சிப்போம். ஹைர், இபாதத் என்று வருகிற நேரத்தில் வணக்க வழிபாடுகள், உண்மையிலே இதில் முதலாவது கொண்டாந்திருக்கக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். இதில் நுணுக்கமான ஒரு விடயத்தை சொல்கிறேன், கவனமாக கேட்போம். ஒபிஹி கால ஹத்தஸனா குதைபத்து இப்னு ஸஈத் வபிஷ்ர் இப்னு முஆத் காலா أخبرنا أبو عوانة عن زياد بن علاقة عن المغيرة بن شعبة رضي الله عنه أنه قال صلى رسول الله صلى الله عليه وسلم حتى انتفخت قدماه
فقيل له أتتكلف هذا وقد غفر الله لك ما تقدم من ذنبك وما تأخر قال أفلا أكون عبدا شكورا. இந்த ஹதீஸ் ஒரு அடிப்படையான ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே எப்படி வணக்கம் புரிவார்கள் என்றால், அவர்களுடைய 2 பாதங்களும் வீங்குகின்ற அளவு, ஹத்தன் தஃபஹத் கதமாஹு, இன்னொரு ரிவாயத்தில் ஹத்தா தன்தஃபிஹ கதமாஹு, இன்னொரு ரிவாயத்தில் ஹத்தா தவர்ரமத் கதமாஹு, ஹத்தா ததஃபத்தர கதமாஹு, பல வார்த்தைகளில் வந்திருக்கிறது. பல ஹதீஸ்களை வார்த்தைகளை ஒன்றிணைத்து சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் சிலது ஒரே அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. கால் வீங்குகின்ற அளவு, காலில் வீக்கம் ஏற்படுற அளவுக்கு நின்று வணங்குவார்கள். இன்னொன்றில் வருது தத்தஃபத்தரனால் தஷக்கத், அதாவது வெடிப்பு ஏற்படும் வரை, பிளப்புகள் வெடிப்புகள் உண்டாகும் வரை தொழுவார்கள். எழுதியிருக்கிறாங்க. இந்த 2 விஷயம் உண்டு தான். அதிக அளவில் வீங்குகின்ற போது பெரும்பாலும் அதிலே வெடிப்புகள் உண்டாகும். அப்போ கால் வீங்கி வெடிக்கிற அளவுக்கு தொழுதார்கள் என்றால் இது கதையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, அவனுக்கு ஏற்பட்டிருக்குது. இது நிறைய புகாரி முஸ்லீம் போன்ற பல ரிவாயத்துகளில் வந்திருக்குது. அப்படி என்றால் நபியுடைய இரவு வணக்கம். எங்கட கால் எப்பயாவது வீங்கி இருக்குதா? ரமலான்ல என்றாலும் வீங்கி இருக்குதா? ரமலான்ல கியாமுல்லைலிருந்து கொஞ்ச நேரம் கூடுதலாக தொழுகிறோம், அதுலையாவது அப்படி ஏற்பட்டிருக்கிறதா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல எல்லா காலங்களிலும் நபியுடைய இரவு வணக்கம். அதனால் முழு இரவுமே வணக்கத்தில் ஈடுபட்டு மனைவிமாருடைய உடம்புடைய ஹக்கை கொடுக்கவில்லை என்பதல்ல. அதற்கு ஒரு ஹதீஸ் நினைவு வருகிறது. சந்தர்ப்பத்தில் 3 பேர் வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்தில் சென்று நபி இல்லாத நேரம் நபியுடைய வணக்கத்தை பற்றி விசாரிக்கிறார்கள். ஹதீஸ் சுருக்கமாக சொல்கிறேன். நபியுடைய வணக்கம் எப்படி இருந்தது? அவங்க நபியுடைய வணக்கங்களை சொல்கிறாங்க. சொன்ன நேரத்தில் இவங்க பார்த்தாங்க, ஹதீஸில் வருது கஅன்னஹும் தகால்லுஹா, அவர்கள் அந்த 3 பேரும் தங்களுடைய அமலை மிக குறைவாக பார்த்தார்கள். நாங்கள் நபிக்கும் எங்களுக்கும் இடையில் எங்கே பெரிய தூரம், நபியுடைய அமலோடு ஒப்பிட்டு பார்த்தா நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தாங்கள் செய்த அமல்களை குறைவாக கருதி 3 பேரும் ஒவ்வொரு உறுதிமானம் எடுத்துக்கொண்டாங்க. அல்ல ஒரு ஆள் சொன்னார், நான் இரவு ஃபுல்லாக வணங்க போகிறேன், இது பிறகு தூங்குறதுன்னு இல்லை, இது பிறகு தூக்கம்ன்றது இல்லை, இரவு ஃபுல்லாக வணக்கம் தான். இன்னொரு ஆள் சொன்னார், நான் டெய்லி எல்லா நாளும் நோம்பு பிடிக்க போகிறேன், நோன்பை விடாமல் இருக்கிறேன் இல்லை, எல்லா நாளும், அதாவது எல்லா நாளும் நோன்பு தான். இன்னொருத்தர் சொன்னார், நான் திருமணமே முடிக்க மாட்டேன், என்ன திருமணம் முடித்தா மனைவி பிள்ளைகள் அதெல்லாம் இபாதத்துக்கு டிஸ்டர்ப் ஆகிடும், இடைஞ்சலாகும், ஆனால் எனக்கு கல்யாணமே வேணாம். இப்படியோ இந்த செய்தி இவங்க இப்படியெல்லாம் பேசி கொண்டாங்கன்றது நபீர காதலை எட்டிட்டு பின்னால் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் தானே இப்படி சொன்னாக்கள் என்று கேட்டாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் எல்லாரிலையும் அல்லாவை அதிகமாக பயப்படுறால் நான், எல்லாரிலையும் அதிகமாக அல்லாவை பயப்படக்கூடியவன் நான் நோம்பும் பிடிக்கிறேன், ஒரு நாள் நோம்பு பிடிக்கிறேன், ஒரு நாள் நோம்பு விடுறேன், அதாவது நோம்பு பிடிக்கவும் செய்கிறேன், விடவும் செய்கிறேன். நான் மனைவிமார்களோடு குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன், நான் இரவையில் தூங்கவும் செய்கிறேன், வணங்கவும் செய்கிறேன். எனவே நீங்கள் இப்படியாக இந்த தீர்மானங்களை மாற்றிக்கொள்ளுங்க, நானே இப்படி செய்கிற பொழுது எப்படி நீங்கள் என்ற செய்தியை சொன்னாங்க. எனவே நான் இங்கே சொல்ல வந்த விஷயம், அதற்காக முழு இரவும் சிலவங்க இருக்கிற சில விஷயங்களை கேட்டோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்கன்றதை சொன்னால் உண்மையிலே நாங்களும் அப்படி தொழணும் என்ற எண்ணம் வரும். தொழுதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் கஷ்டத்தை, அதாவது இந்த சடைவு ஏற்படுகிற அளவுக்கு வருத்தி கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. சிலவங்க இருக்கிற ஜோசாயினா சில நேரம் அமல் இருக்கும், மறுவா ஒன்றுமே இல்லை. என்னால் இரவு தொழுக ஒரு 4 ரக்காத் தொழலாம், 6 ரக்காத் தொழலாம், 8 ரக்காத், தஹஜ்ஜுத் 2 எவ்வளோ தொழலாம், கடைசி நேரமாக தான் வித்திர ஒன்று தொழுதாச்சு முடிச்சாச்சு. இப்போ என்னால் எவ்வளவு இயலுமோ அவ்வளோ. சில நேரம் நாங்கள் அப்படி நிறைய தொழுகிறது, அப்படி 2-3 நாள் 4வது நாள் ஒன்றும் இல்லை, சில நேரம் ஃபர்தும் இல்லாமல் போயிடும். ஹதீஸில் வருது, அமல்களில் அஃதலுல் அமாலி அதுவமுஹா வஇன் கல்ல, அமல்களில் ஆக சிறந்தது தொடர்ச்சியாக செய்வது. அது குறைவாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக விடுபடாமல் தொடர்ச்சியாக செய்யணும், அதுதான் ஆக சிறந்த அமல். எல்லா அமல்களிலும் ஆக சிறந்த எதன். அதனால் பொதுவாக எங்களால் எவ்வளவு இயலுமோ அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால் வீங்குகிற அளவுக்கு தொழுதார்கள் என்றால் சில சஹாபாக்கள் நபியுடைய இரா வணக்கத்தில் போய் ஜாயின் ஆகிக்கொண்டாங்க. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு போன்றவங்க, இன்னும் சில சஹாபாக்கள் நபியோட போய்த்து ஜாயின் ஆகி இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு தொலை இயலாமல் போயிட்டு ஒரு சஹாபி சொல்கிறாங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகையில் சேர்ந்து கொண்டேன். அவங்க முதலாவது ரக்காத்தில், அதாவது பக்கரா ஓதுறாங்க. பக்கரா ஓதினத்தோட ருக்கூல போவாங்கன்னு பார்த்தா பக்கரான்றது 2.5 ஜுஸு கிட்ட. அதுக்கு பின்னால் ஆல இம்ரான் ஓதுறாங்க, நிசா ஓதுறாங்க. உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 சூறாவை பார்த்தா கிட்டத்தட்ட 5.25 ஜுஸு. 5.25 ஜுஸு ஓதி கியாம் நின்று தொழுவுறண்டா கால் வீங்காமல் இருக்குமா? இப்படியா சில அதிகமான ரிவாயத்தில் பக்கரா முதலாவது ரக்காத்தில், 2வது ரக்காத்தில் ஆல இம்ரான், இப்படி பெரிய சூறாக்களை ஓதுவாங்க. அது மட்டுமா அவங்க சொல்கிறாங்க, ருக்கூக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமில் நின்ற அளவு நேரம் ருக்கூல நின்றாங்க. எங்களுக்கு கொஞ்சம் என்ன நாரி உடைஞ்சு போயிடும். நபியுடைய ஜமாத்து நடத்துகிற நேரம், நபியுடைய பண்பை பாருங்க. ஜமாத்து நடத்துவாங்க, சின்ன புள்ள அழுகிற சத்தம் கேட்டால் தொழுகை வேகமாக தொழுது முடிச்சிருவாங்க. ஏன் அந்த புள்ள சிரமப்படுது. இமாம் ஜமாத்துடைய நேரத்தில் பொதுவாக பொது நலனை கருதி செஞ்சாங்க. தான் தனியாக தொழும் பொழுது கஷ்டத்தை சுமந்து கொண்டார்கள். இன்றைக்கு எங்கடது ஜமாத்தா தொழுதா சில நேரம் அது நீட்டமாக இருக்கும், தனியை தொழுதா சுருக்கமாக இருக்கும். இதுதான் எங்கள் நிலைமை. எனவே ருக்கு அவர் அறிந்தது. அதுக்கு பின்னால் ஏத்திதாலுக்கு வந்தாங்க, அதே போல சுஜூதுக்கு போனாங்க, அதே மாதிரி கியாம்ட அளவுக்கு நின்று தொழுது அந்த ஓதின அந்த அளவுக்கு நேரம் சுஜூதில் இருந்தாங்க. இப்படியாக மிக நீளமான தொழுகையாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இரவு நபியோடு நான் தொழுதேன். நபி ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. எந்த அளவுண்டா எனக்கு ஏலாமல் பைத்து ஒரு அதாவது ஒரு வரக்கூடாத ஒரு எண்ணம் எனக்கு வந்து விட்டது. அது என்னன்னு கேட்ட நேரம் நான் அப்படியே நபியை விட்டு போயிடுவோமான்னு நினைச்சேன். என்னால் ஏலாம், அந்த அளவுக்கு நபியை ஃபாலோ பண்ணி ஏலாமல் இருந்துச்சு. அவ்வளோ நீளமான கியாமுகள், ருக்கூகள், சுஜூதுகள், இப்படியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். இதே நேரம் நபி சில போது ஆரம்ப இரவுகளில் தொழுவார்கள், தன்னுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவார்கள், குளிப்பார்கள், பிறகு உறங்குவார்கள், அல்லது சில போது தன்னுடைய தேவையை நிறைவேற்றிவிட்டு உது செய்து கொண்டு உறங்குவார்கள். சில போது கியாமுல் லைலை முழுமையாக முடித்துவிட்டு ஃபஜ்ர் நெருங்கிய நேரத்தில் குடும்ப தேவையை முடிப்பார்கள். இப்படியெல்லாம் பல ஹதீஸுகளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். முழு இரவும் முழுமையாகவே வணங்க வேண்டும் என்பதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு இபாதத்தில் ஈடுபட்டார்கள் என்றால் நாங்கள் இங்கு பாருங்கள். இந்த இடத்துல முக்கியமாக நான் சொல்ல வந்த ஒரு பாயிண்ட் அதுதான், நபியிடத்தில் கேட்கப்படுது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் கேட்டாங்கன்னு இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கு, புகாரியுடைய ரிவாயத்தில். நபியுடைய மனைவி கேட்குறாங்க, இவ்வளோ கால் வீங்கிற அளவுக்கு நபி தொழுகிறாங்க. அத்ததக்கல்லஃபு ஹாதா வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிச்சு, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தை வருத்தி கொள்ளணுமா? இவ்வளோ கால் வீங்கிற அளவுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னா அவங்களோட கேள்வி. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை, அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிச்சிட்டான், உங்களுக்கு அந்தஸ்துகளை உயர்த்திட்டான், நீங்கள் தான் சொர்க்கத்தில் முதல் போன மனிதர், இப்படி பெரிய அந்தஸ்தெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பொழுது ஏன் இந்த அளவு சிரமப்படுறீங்க என்ற கருத்தில் கேட்குறாங்க. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா. இன்னொரு ரிவாயத்தில் அஃபலா உஹிப்பு அன் அகூன அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்துகின்ற ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியானாக இருக்கக்கூடாதா? இந்த ஹதீஸை நுணுக்கமாக நாங்கள் சிந்திக்கணும். உண்மையிலே இபாதத்துன்றது 2 அடிப்படையில் செய்யப்படுது. ஒன்று, அல்லாஹ் எங்களை குற்றம் செஞ்சால் தண்டிச்சிடுவான், தண்டனையில் இருந்து தண்டனை பயந்து அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்து எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும். இந்த அடிப்படையில் நாங்கள் வணக்கம் புரிகிறது. இதில் ஃபர்துகள் கட்டாயமான சுன்னத்தான தொழுகைகளும் இப்படியெல்லாம் பாக்கியங்கள் கிடைக்கணும், எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும், அல்லாட்ட பெரிய அந்தஸ்து அடையணும், அல்லாட தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படணும் என்ற அடிப்படையில் இபாதத் செய்கிறது. இன்னொரு பகுதி இருக்குது, ஷுக்ரன் லில்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இபாதத் செய்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக, நன்றிக்காக, நன்றி உணர்வு. நல்லா எல்லாரும் இதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் நன்றி உணர்வு என்ற விடயத்தை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டால் 2 கடமைகள் எங்களுக்கு உலகத்தில் இருக்கு. 2 வகையான கடமை. ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமை, அடியார்களுக்கு செய்கிற கடமை. யாரிடத்தில் நன்றி உணர்வு இருக்குமோ இவர்கள் 2 சாராருடைய கடமையும் சரியாக செய்வாங்க. பாருங்க,
அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய அதை பார்க்கக்கூடிய கண்ணை தந்திருக்கிறான், இவ்வளவு பெரிய பாக்கியங்களை தந்திருக்கிறான், எத்தனையோ பேருக்கு இதெல்லாம் இல்லை, நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா? இந்த பாக்கியத்தை தந்ததுக்கு நான் மௌத்து வரைக்கும் அல்லாவுக்கு சுஜூத் செய்யக்கூடாதா? அல்லாஹ் அதாவது நியமத்துகள் அருட்பாக்கியங்களை தந்திருக்கிறான், அதற்கு நன்றி உணர்வு உள்ளவனாக நடக்கணும்ன்றதுக்கு வணக்கம் செய்கிறது. இது முகர்ரபுகளுடைய ஆலா தரஜா, ஆலா மக்காம், உயர்ந்த அந்தஸ்து. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏண்ட பாவம் மன்னிக்கப்பட்டது, அதனால் அப்ப நான் ஏண்ட தஹஜ்ஜுதை நான் விடவா, என்ன கியாமுல் லைல நான் விடவா? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள், அதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும் நான் கடைசி வரையும். உண்மையிலே நன்றி உணர்வு, நன்றிக்காக செய்யப்படுகின்ற வணக்கங்கள் தொடர்ச்சியாக செய்யப்படும். அதே பகுதியில் அதே விஷயத்தில் அடுத்த பகுதியை பார்த்தால் பெற்றோருடைய கடமை, மற்றவர்களுடைய கடமை, நன்றி உணர்வு. என்ன உம்மா என்ன பெத்தெடுத்தவங்க, நான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வாரத்துக்கு என்ன உம்மா வாப்பா காரணம், அவங்களை எப்படி நான் மறக்கலாம்? நன்றி உணர்வு இருந்தால் மௌத்து வரையும் அவர்கள் உரியவர்களுடைய கடமை இல்லாமல் போகாது, ஒரு நாளும் அந்த கடமைகள் இல்லாமல் போகாது. இன்றைக்கு அந்த நன்றி உணர்வு இல்லாததுனால தான் அல்லாஹ்வுடைய கடமையும் உதாசீனம் செய்யப்படுகிறது, அடியார்களுக்கு செய்யப்படுகின்ற அந்த கடமைகளும் உதாசீனம் செய்யப்படுகிறது. அடிப்படை நன்றி உணர்வு என்பது இல்லாமல் போனது. அதனால் குறிப்பாக இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. உண்மையிலே அல்லாஹு தாலா ஒரு நியாமத்தை பூர்த்தியாக்குறன்றது ஒரு மனிதனை மன்னிப்பதில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் மன்னிச்சிட்டாண்டால் ஒஃப்ரானு துனூப், பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டாண்டா அவருக்கு முழு பாக்கியங்களும் நியாமத்துகளும் பூர்த்தியாக்கப்பட்டது என்பது அடையாளம். அதற்கு ஒரு நியாயமாக ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்றேன். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹ முபீனா, நபியே உங்களுக்கு நாங்கள் தெளிவான வெற்றியை தந்தோம். என்ன வெற்றி? மக்கா, ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியை தந்தோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், எதற்காக? உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பதற்காகவும், வயுத்திம்ம நிஅமத்தஹு அலைக்க, உங்களுக்கு அருளிய நிஅமத்துகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வதற்காகவும் உங்களுக்கு வெற்றியை தந்தான். உங்களுக்கு வெற்றி அல்லாஹ் தந்தது உங்களோட பாவங்களை மன்னிச்சு உங்களுக்கு நிஅமத்தை பூர்த்தி ஆக்குவதற்கு. இதை வச்சு தான் உலமாக்கள், தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அதாவது பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சுன்றால் அவனுக்கு நியாமத் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதனால் தான் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அல்லாஹ் சொல்றான், இன்றைய நாள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டோம், உங்களுக்கு நியாமத்தை நாங்கள் பரிபூரணமாக்கி விட்டோம். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, நியாமத்தை நாங்கள் பூர்த்தியாக்கிட்டோம். எனவே பாவ மன்னிப்பு கிடைப்பது அது அதாவது ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறன்றது அல்லாஹு தாலா அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம், நியாமத்தை பூர்த்தியாக்கி விட்டான் என்பதற்கான அடையாளம். எனவே இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்கத்தை மேற்கொள்கிறார்கள் என்றால் அல்லாஹ் நியாமத்தை பூர்த்தியாக்கி அவரை மன்னித்திருக்கிறான். எனவே இதற்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், காலாகாலம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய கால்கள் வீங்கினாலும், கால்களில் வெடிப்புண்டாகினாலும் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் செய்கிற இந்த வணக்கம் நன்றி என்ற அடிப்படை, நன்றி உணர்வோடு, அதாவு ஷுக்குர், நன்றி கடன் என்ற அடிப்படையில் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, உண்மையிலே நான் இதில் அந்த ஹதீஸை வச்சு முக்கியமாக சொல்ல வந்த ஒரு விஷயம்தான், நாங்கள் பொதுவாக அல்லாட தண்டனையை பயந்து அல்லாட கூலி கிடைக்கணும், சொர்க்கம் கிடைக்கணும், இப்படியாக அமல் செய்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு பகுதி இருக்குது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமே, அது எங்களோட கடமையே, நன்றி உணர்வோடு நடக்கணுமே. எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறானே, எவ்வளோ பெரிய அருட்பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, எனவே இதற்கு நாங்கள் நன்றி செலுத்தணுமே என்ற நன்றி உணர்வை ஏற்படுத்தினால் அதற்கு பிறகு உண்டாகிற அமல் தொடர்ச்சியாக இருக்கும். எவ்வளவுதான் சிரமம் உண்டானாலும் அந்த அமலை செய்கிறதுக்கு ருசியாக இருக்கும். ஒரு ஆளுக்கு சில வேலையை கொடுத்துட்டு நீங்கள் செய்யுங்கன்னு குறிப்பிட்ட வேலையை கொடுத்தா அதுக்குரிய சம்பளம் செய்வார். சம்பளத்துக்கு வேலை செய்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த சில தண்டனைகளை பாதுகாத்துக்கொள்ள சில அமல்கள் செய்கிறது. அதே போல் அவருக்கு சில ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்படுது, அவருக்கு சம்பள உயர்வு தானாக செய்யப்படுது, அதாவது வருடத்தில் போனஸ் ஏதாவது கொடுக்கப்படுது. இப்படியெல்லாம் செஞ்சால் இவ்வளோ எங்களுக்கு என்னோடு அன்பாக இருக்கிறார் என்னுடைய முதலாளி, எனவே நன்றி கடனோடு நான் நடக்க வேண்டும், எனக்கு என்ன நடந்தாலும் நான் வேலையை இன்னும் கச்சிதமாக செய்யணும், அழகாக செய்யணும், தொடர்ச்சியாக செய்யணும் என்ற உணர்வு உண்டாகும். இதுதான் நன்றி உணர்வு. இதை நாங்கள் இபாதத்தில் ஏற்படுத்தணும். நாங்கள் இந்த உணர்வை ஏற்படுத்தினால் அல்லாஹ்வுடைய கடமைகள், நபியுடைய இந்த இரா வணக்கங்கள் எல்லாம் சிம்பிள் ஆகிடும்.
கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் இந்த நன்றி உணர்வோடு வாழ நாங்கள் முயற்சிப்போம். இதில் நான் வந்த சில ஹதீஸுகளை சொல்லி நான் நேரத்துக்கு முடிக்க வாரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தொழுவதை, சுன்னத்தான தொழுகைகள் வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொன்னார்கள் என்ற அந்த ஹதீஸ் மீதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியுடைய வீடு மிக நெருக்கமாக இருந்த போதும், மஸ்ஜிதுக்கு மிக நெருக்கமாக இருந்தும் சொன்னார்கள், எனக்கு சுன்னத்தான தொழுகை மிக விருப்பமாக இருக்கிறது வீட்டிலே தொழுவது, மஸ்ஜிதை விட வீட்டில் தொழுவது. இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும், அது சிறப்பு தான். எந்தெந்த நேரத்தில் எங்களால் செஞ்சு கொள்ளலுமோ செய்வோம். சில நேரங்கள் இருக்குது நடைமுறை பிரச்சனை, சுன்னத் உதாரணமாக பின் சுன்னத்தை நாங்கள் இங்கே பள்ளியில் தொழல, வீட்டில் தொழுகிற சிறந்தன்னு போனோம்டா சிறப்பும் இல்லை தொழுகையும் இல்லை, உதவு முறிஞ்சு அது பிறகு நினைக்காது அப்படின்ட்டு கண்டால் தவறி போகுதுன்னா நாங்கள் பள்ளியில் தொழுதுருக்கோம். இல்லைன்னு கண்டால் ஃபஜ்ருக்கு வாரம் சுன்னத்தை தொழுதுட்டு வருவோம். இங்கே வந்து தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுவோம். சுன்னத்தான தொழுகை வீட்டில் தொழுவது சிறந்தது என்பது இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே போல் துஹாவுடைய தொழுகை, இதிலையும் உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா துஹா தொழுகண்டாலே அவங்களோட பேர் தான் வரும். ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்தில், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவங்க யாருண்டா அபூ தாலிபுடைய மகள் உம்முஹானி, உம்முஹானி பின்து அபி தாலிப். அவங்களோட இயற்பெயர் ஃபாஹிதா, அவருடைய இயற்பெயர் என்ன? ஃபாஹிதா பின்து அபி தாலிப். உம்முஹானின்னு ஒரு குனியத் அவர்களுக்கான ஒரு புடைப்பெயர் உம்முஹானி ரதியல்லாஹு அன்ஹா. நபியுடைய தந்தையின், அதாவது சகோதரர், சாச்சா என்றதை விட நாங்கள் பெரியப்பான்னு சொல்லுவோம். நபியுடைய தந்தையின் நானா, அவங்க தான் அபூ தாலிப். நபியுடைய தந்தையுடைய சகோதரரின் மகள் தான் உம்முஹானி ரதியல்லாஹு அன்ஹா. அவங்களோட வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. மக்கா ஃபத்ஹு மக்கா, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அந்த நேரம் தான் வந்திருக்குது. அங்கே போயிட்டு குளிச்சுட்டு 8 ரக்காத்துகள் துஹா தொழுகை தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்குது. துஹா 2 தொழலாம், 4 தொழலாம், 6 தொழலாம், 8 தொழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது 8 என்று வந்திருக்குது. சொல் மூலமாக 12 என்ற செய்தியும் சில ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது. குறிப்பாக நான் இது வந்ததுக்காக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கொள்வோம். ஒரு அமல் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றணுன்றதுக்காக துஹா தொழுகை நான் பல சந்தர்ப்பங்களையும் சொல்லியிருக்கிறேன். துஹாவுடைய தொழுகை உண்மையில் இதை விளங்கினா இந்த ஹதீஸை யாரும் தொழாமல் இருக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸை விளங்கினா யாரும் தொழாமல் இருக்க மாட்டாங்க. இது பொதுவாக எல்லாருக்கும் இந்த செய்தி போகணுன்றதுக்காக சொல்கிறோம். எல்லாரும் சொல்லதான், சூரியன் உதிச்சு ஒரு 20 நிமிஷத்தில் இருந்து சூரியன் நடுவுச்சிக்கு துஹருடைய நேரத்துக்கு சற்று முன் என்றால் ஆக குறைந்து சிலர் ஒரு 15 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம் இந்த நேரம் வரைக்கும் தொழலாம். ஆக சிறந்தது ஹீன தர்மதுல் ஃபிசால், ஒட்டக குட்டி சூட்டினால் எழும்புகிற நேரம். அப்படின்னால் பகலை 4ஆக பிரித்து 4ல் ஒரு பதி, சுமார் ஒரு 6 மணிக்கு விடியதுன்னா ஒரு 9 மணி சொல்லலாம். இந்த நேரம் ஆக சிறந்தது. குறைஞ்சது 2 ரக்காத் எல்லாரும் தொழுவோம். இதை வீட்டிலையும் சொல்லுவோம். கடைசி தொடர்ச்சியாக நாங்கள் தொழுது வருவோம். என்ன சிறப்புண்டா, ஒரு ஹதீஸில் வருது, ஒவ்வொரு மனிதனும் காலியாகும் பொழுது அவனுடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் சதக்கா அவன் மீது பொறுப்பான நிலையில் காலியாகிறான். இன்னொரு ரிவாயத்தில் வந்து எத்தனை மூட்டுக்கள்னா 360 வருது. 360 ஜாயிண்ட்டுகள் எங்கள்கிட்ட இருக்குது எங்களோட உடம்புல. அந்த 360 ஜாயிண்ட் அளவுக்கு 360 சதக்கா ஒவ்வொரு நாளும் காலியாகிற நேரம். ஒரு குடும்ப தலைவர் இன்றைக்கு விடியக்குள்ள அவர பொறுப்பில் வருது, என்ன மனைவி பிள்ளைகளுக்கு உடுப்பு, அவருக்கு உணவு, அது எல்லாமே எங்கள் தலையில் வருது, பொறுப்பாகுது. இது போல 360 சதக்கா எங்களோட தலையில் வந்துடுது, பொறுப்பில் வந்துடுது. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சதக்காக்களை சொன்னாங்க. பாதையில் உள்ள தண்ணி, மக்களுக்கு இடையூறாக இருக்கிறத அகற்றுறது சதக்கா, 2 பேர் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறான் நீதம் செலுத்துறது சதக்கா, இயலாத மனிதருக்கு உதவி செய்கிறது சதக்கா, இப்படின்னு பல சதக்காக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இப்படி எண்ணி 360 செய்ய போனால் அதுதான் வேலையாயிருக்கும். சொல்லிட்டு சொன்னாங்க, ரக்அத் துஹா, துஹாவுடைய 2 ரக்காத் இந்த 360 சதக்காவுக்கும் ஈடாகும். சுப்ஹானல்லாஹ், 360 சதக்காவுக்கும் ஈடாகக்கூடிய ஒரு அமல் துஹாவுடைய தொழுகை. இப்படியெல்லாம் விளங்கிட்டு இதை நாங்கள் செய்யாம விட்டா, அதனால் நாங்கள் எல்லாரும் தொழுவோம். அதை விட கூடுதலாக இயலும்னா கூடுதலாக தொழுவோம். இரவு நேர வணக்கங்களையும் ஏற்கனவே சொன்னது போல் 2, 4, 6 எத்தனையோ, நாங்கள் 11. நாங்கள் ரமலானுடைய காலத்தில் அது ரமலானுக்கு மட்டுமுள்ள வணக்கம் இல்லை, ஜமாத்தாக தொழுகிறோம். ஏனைய காலங்களிலும் நாங்கள் தொழக்கூடிய ஒரு தொழுகை. எல்லா காலங்களிலும் அதிகமான நேரம் சுன்னத்தான இபாதத்துகள் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் அடைய முயற்சிப்போம் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நிறைய பயான்கள் கேட்குறோம், நிறைய நபியுடைய அமல்கள், நபியுடைய இபாதத்துகள் இதெல்லாம் கேட்குறோம். சில போது செய்யலாமல் போகுது. ஏன் காரணம்?
இப்போ நபி இப்படியெல்லாம் தொழுதாங்க, எனக்கு ஒரு நாள் சரி அப்படி செய்யலாம் இருக்குது. ஒரு நோம்புல சரி சிறப்பான காலம் அல்லது சிறப்பான இடத்துக்கு மக்காவுக்கு போனா மதீனாவுக்கு போனா கூட என்னால் செய்யலாம் இருக்குது, ஏன் எனக்கு அமலுடைய பாக்கியம் இல்லாமல் போகுது என்று கேட்டால் இதற்கு 3 விஷயம். குறிப்பாக இரவு வணக்கங்கள் அடிப்படையான வணக்கம். ஆக சிறந்தது சுன்னத்தான தொழுகைகள். அஃதலு ஸலாத்தி பாதல் ஃபரீலத்தி ஸலாத்துல் லைல். ஃபர்லு தொழுகைக்கு பிறகு சுன்னத்துகள்ல ஆக சிறந்த தொழுகண்டா அது தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு நேர தொழுகை ஹதீஸ்ல வந்திருக்கு. இந்த வணக்கம் பேர்கெடுக்கப்படுவதற்கு பாக்கியம் இல்லாமல் போகிறது யாருக்குண்டா நல்லா விலை கொள்ளுங்க. இந்த லிஸ்ட்ல நாங்கள் இருந்தால் நிச்சயமாக கிடைக்காது. முதலாவது கண்ணை பாதுகாக்க தவறுபவர். பகல் நேரத்தில் ஹராத்திலிருந்து யார் கண்ணை பாதுகாக்கவில்லையோ அவருக்கு இரவுடைய வணக்கத்துடைய பாக்கியம் கிடைக்காது. அவர் எவ்வளோ நேரத்தோடு தூங்கினாலும் அந்த பாக்கியம் இல்லாமல் போகும். 2வது நாவை பாதுகாக்க தவறியவர். ஹராமான விடயங்களிலிருந்து நாவை பாதுகாக்க தவறியவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. 3வது வயிற்றை பாதுகாக்க தவறியவர். வயிற்றை பாதுகாத்தல் என்பது 2 விடயத்திலிருந்து. ஒன்று வயிற்றை நிரப்புறது. வயிறு நிறைய சாப்பிட்டால் அவருக்கு எப்படி எலும்பேலானே எங்களுக்கு தெரியும். அது ஆக இதுக்கு முன்னாலே ஒரு ஹதீஸ் இந்த பாடத்தில் சொல்லப்பட்டுச்சு, நிரப்புற பையில ஆக மோசமானது வயிறு தான் என்று. வயிறு நிறைய சாப்பிட்றது நபியுடைய பழக்கம் இல்லை. இது சாதாரணமாக கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. எங்களுடைய இரவு வணக்கத்துக்கு உதவியாக அமையும். குறிப்பாக இன்றைய மருத்துவம் கூட சொல்கிறது இரவு நேர சாப்பாட்டை கொஞ்சமாக சாப்பிடுங்க. காலையில் கொஞ்சம் கூட சாப்பிட்டாலும் இரவு குறைச்சி. இது எங்களுக்கு கியாமுல் லைலுக்கு உதவியாக இருக்கிறது. வயிறை நிரப்புறது. அடுத்தது ஹராம் வயிற்றுக்குள்ளே போகிறதுலேருந்து வயிறு பாதுகாக்கணும், ஹராத்திலேருந்து பாதுகாக்கணும், வயிற்றை நிரப்புறத்துலேருந்து பாதுகாக்கணும், கண்ணை பாதுகாக்கணும், நாவை பாதுகாக்கணும். குறிப்பாக கண்ணுடைய பாதுகாப்பு. கண்ணை சரியாக பக்குவமாக வச்சு கொண்டால் கியாமுல் லைல் கிடைக்கும், இரவு நேர வணக்கங்கள் கிடைக்கும். கேட்குற விஷயங்கள் எல்லாம் அமல் செய்ய. நிறைய நாங்களே தான் எங்களோட கண்களை ஹராத்திலிருந்து, அது ரோட்டில் மட்டும் இல்லை ஃபோனில் பார்த்தாலும் அது ஹராம் தான், பார்க்கறதுல இருந்து பாதுகாத்து கொண்டால் இபாதத்தில் ருசி உண்டாகும். இல்லாட்டி எவ்வளவோ கேட்டாலும் எங்களுக்கு செயல்பட முடியாது. எனவே அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இபாதத்தில் ருசியை தருவானாக. நபியுடைய சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றி நடக்கின்ற பாக்கியத்தை தந்தல்வானாக. நபியை இதையெல்லாம் படிக்கிறோம், அதை எங்களோட வாழ்க்கையில் மௌத்து வரையும் ஆசையோடு ஆர்வத்தோடு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் என்ற அடிப்படையில், நன்றி உணர்வு என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கடமையும் அடியார்களுடைய கடமையும் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.